அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸ்ங்கிறத நம்ம கொடுத்துட்டு வரோங்க. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா நம்ம வந்து இப்போ இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரிலேட்டடான தகவல்கள் கொடுத்துட்டு வரோம். இதுல தமிழ்நாட்டோட சிறந்த பொறியியல் கல்லூரிகளை வந்து அனலைஸ் பண்ணி ஆர்டர் வைஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ், டாப் 51 டு 75 இன்ஜினியரிங், டாப் 26 டு 50, 51 டு 75 அப்படிங்கிற பேசிஸ்ல இன்ஜினியரிங் காலேஜஸோட ஆர்டரை பார்த்துட்டு வந்தோம். அப்போ அடுத்து அதை பார்த்து அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் அடுத்து எப்போ சார் நீங்கள் வந்து 76லேருந்து 100 வரைக்கும் சொல்ல போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், நான் கடைசி கட் ஆஃப் 77.5 வரைக்குமே நம்ம வந்து தகவல்களை சொல்ல போகிறோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தா 76லேருந்து 100 வரைக்கும் இடங்கள் பிடிச்ச இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். இதை எப்படி அனலைஸ் பண்ணேன், என்ன பண்ணேன் அப்படின்னு ஏற்கனவே நான் வந்து தெளிவாக ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட் இருக்கிறவங்க நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். என்ன அனலைசிஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன சாம்பிள் டேட்டா எடுத்திருக்கேன், இது எல்லாத்த பற்றியுமே நான் விரிவாக சொல்லிட்டேன். இதை வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக போயிடலாம். 76th பொசிஷனில் எந்த இன்ஜினியரிங் காலேஜ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 76th பொசிஷனில் நம்மளுக்கு வந்து 2 கல்லூரிகள் வந்துருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 கல்லூரிகளோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 176.5. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா 2608 எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர் மற்றும் 2725 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இந்த 2 கல்லூரிகளோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 176.5. அப்போ இந்த 2 கல்லூரிகளுமே 76வது இடத்தை பிடிக்குதுங்க. அடுத்து 78வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 5 கல்லூரிகள் வர்றாங்க. ஏன்னா 5 கல்லூரிகளும் ஒரே கட் ஆஃப் தான். அப்ப இந்த 5 கல்லூரிகளுமே வந்து பாத்தீங்கன்னா 78வது இடம்னு சொல்லுவோம். என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்துடலாம். 1122 வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சவுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் ஆவடி சென்னை. இந்த கல்லூரியோட க்ளோசிங் கட் ஆஃபும் 176 தான். இந்த கல்லூரி 78வது இடம். இந்த கல்லூரி மட்டும் இல்ல, இதுக்கு அடுத்து ஒரு 5 கல்லூரிகள் இருக்குது. எல்லா கல்லூரிகளுமே வந்து 176ங்கிறப்ப இது சேம் பொசிஷன்ல வர்றாங்க. வேற என்ன கல்லூரிகள் 176க்கு க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1408 ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் மாவட்டம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 176க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 2727 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 176க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 3795 எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சிராப்பள்ளி திருச்சி. 83வது பொசிஷன்ல 2 கல்லூரிகள். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 கல்லூரிகளோட க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 175 வந்திருக்கு. என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா 1118 வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சவுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் ஆவடி சென்னை மற்றும் 3425 சிகே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கடலூர். இந்த 2 கல்லூரிகளுமே 175ங்கிற கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா 85வது பொசிஷன் 174.5ல 3 கல்லூரிகள். என்னென்ன கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா 1311 கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காரப்பாக்கம் சென்னை, 2723 வேளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டல் ஈரோடு மற்றும் 2740 ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒத்தக்கால் மண்டபம் கோயம்புத்தூர். இந்த 3 கல்லூரிகளுமே 85வது பொசிஷன்ல இருக்கிறாங்க. அடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல தென் 88வது பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 174 கட் ஆஃப் ஆன ஒரு 5 கல்லூரிகள் இருக்குது. என்ன கல்லூரிகள்னு பாத்தீங்கன்னா 1015 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணி திருவண்ணாமலை 174க்கு க்ளோஸ் ஆயிருக்குது. 1306 ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் ஓஎம்ஆர் சென்னை 174க்கு க்ளோஸ் ஆயிருக்குது. 2653 நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம் 174க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 2729 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 174க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 4955 பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலி 174க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப நமக்கு 92nd பொசிஷன் வரைக்கும் முடிஞ்சாச்சு. அடுத்து 93rd பொசிஷன் 173.5ல ஒரே ஒரு கல்லூரி 5904 கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிவகங்கை 173.5க்கு வந்து சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 94th பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 கல்லூரிகள் 173ங்கிற கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. என்னென்ன கல்லூரிகள்னு பாத்தீங்கன்னா
2357 விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர் மற்றும் 4959 காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகருங்க. 95th பொசிஷன் வரைக்கும் முடிஞ்சது. அடுத்து 96th பொசிஷன்ல 1140 ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம். இங்க க்ளோசிங் கட் ஆஃப் வந்து 172.5க்கு க்ளோஸ் ஆயிருக்குங்க. அடுத்து 97th பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 3 கல்லூரிகள் 172ங்கிற கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. என்னென்ன கல்லூரிகள்னு பாத்தீங்கன்னா 1413 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம், 2607 கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்செங்கோடு நாமக்கல் மற்றும் 3021 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர். இந்த 3 கல்லூரிகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 100வது பொசிஷன்ல 2 கல்லூரிகள் 171.5ங்கிற கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. என்னென்ன கல்லூரிகள்னு பாத்தீங்கன்னா 2349 டேனிஸ் அகமது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் மற்றும் 4678 ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுக்கு வந்து ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம். ஸோ இதுதான் டாப் 76th பொசிஷன்ல இருந்து 100th பொசிஷன் வரைக்கும் இருந்த இன்ஜினியரிங் காலேஜஸோட லிஸ்ட்டுங்க. ஸோ உங்களுக்கு தொடர்ச்சியா இந்த மாதிரி பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும்